கார்த்திக புராணம் 10வது அத்தியாயம். கேளாய் பாமா, இப்பேற்பட்ட வைபவங்களுடன் பிருந்தையை மணந்து கொண்ட ஜெலேந்திரனானவன் மிகவும் பிரீத்தியுடன் பிருந்தையோடு கூடி குழாவி ஆனந்த பரிதனாகி மிக்க திறமையுடனும் நீதியுடனும் தனது நாட்டை அரசு புரிந்து வரலானான். இவ்வாறு ஜெலேந்திரனானவன் அரசாட்சி புரிந்து வருகையில் பூர்வத்தில் தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டு பாதாள லோகத்தில் மறைந்து வசித்து வருகிற ராட்சசர்கள் யாவரும் ஜெலேந்திரனுடைய அரசாட்சியை பற்றி கேள்வியுற்று மிக்க சந்தோஷத்துடன் கூடியவராக ஜெலேந்திரன் ஆட்சி புரிந்து வருகிற ஜோதிபுரிக்கு வந்து சேர்ந்து ஜெலேந்திர மகாராஜனை கண்டு தங்களுக்கு தேவர்களால் ஏற்பட்ட தோல்வியையும் இன்னல்களையும் எடுத்து கூறி அஜெலேந்திரன் அந்த ராட்சசர்களை அன்புடன் உபசரித்து ஒருவித பயமும் இன்றி தனது ராஜ்யத்திலேயே வசித்து வர உத்தரவு கொடுக்கவே அவ்விராக்காதர்களும் அவ்வாறே